ஆசைப்படுறது இல்லைங்க. அவங்களால நேரடியா சொல்ல முடியாது. நான் தான் அடுத்த ரஜினி, நான் தான் அடுத்த எம்ஜிஆர்லாம் சொல்ல முடியாது. ஆனா சொல்றதுக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியும். ஸோ இதுக்காக இந்த மாதிரி ஒரு அற்ப சந்தோஷங்களுக்காக நடக்கிறது. ஓகே. இதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு இவங்க வந்து தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே மாற்ற போறாங்க, கூட்டமா வர போறாங்க, கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படிலாம் ஏன் நம்ம அதை யோசிக்கணும்? அதெல்லாம் ஒரு வியாபாரம். அவ்வளவு ஒருத்தரை வந்து இன்னொருத்தரா உருவாக்குவதற்கான முயற்சி அவங்களே எடுப்பாங்க. நமக்கு அப்படி ஒரு கருத்தே வராது, ஆனா அந்த கருத்தை உருவாக்குறாங்க, அதை வந்து சொல்ல வைக்கிறாங்க. அவ்வளவுதான். இது வந்து தானா சொல்றாங்கிறதெல்லாம் நான் எடுத்துக்கோங்க. நீங்க முன்ன சொன்னீங்கன்னா கூட நமக்கு சிரிப்பு போயிடும். இன்னைக்கு சொல்லும் பொழுது இன்னைக்கு சிரிப்பு தான் வருது, அது வேற. ஆனாலும் எங்கேயா ஒரு இடத்துல வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்ல. அது என்ன காரணம்னா நீங்க தொடர்ந்து கூவிட்டே இருக்கணும். வணக்கம் மக்கள், this is விஜய் பிரானேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். இன்னைக்கு என் கூட சினிமா விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் அந்தரன் அவர்கள் இருக்காங்க. அவர் கூட சினிமா சம்பந்தமா நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கோட் படத்துடைய படப்பிடிப்பு வந்து எவ்வளவு நாட்கள் வந்து சார் கேரளா நடக்க போகுது? அது ஏதாவது தகவல்? அது ஒரு சின்ன சாதாரண ஷெட்யூல் தான். ஆக்சுவலா கிளைமாக்ஸ் தான் இங்க எடுக்க போறாங்க. அது வந்து ஏதோ ஒரு ஸ்டேடியம் ஒன்று சொன்னாங்க, அங்கதான் எடுக்க போறாங்க. கிளைமாக்ஸுங்கும் போது அதிகபட்சம் ஒரு 10 நாள் இருக்கும், அதுக்கு மேல இருக்கிறதுக்கு வாய்ப்பு. ஓகே சார். இந்த திரைப்படத்தை எப்ப சார் எதிர்பார்க்கலாம்? அவங்க பிளான் வந்து ஆகஸ்ட். அதையும் உறுதியா அவங்க எடுக்கல. ஏன்னா தேர்தல் வந்து அவங்க எப்போ வரும் என்னங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துல இருந்தாங்க. மே மாசம் வருங்கிறது தான் எல்லாருடைய கணிப்பாகவும் இருந்தது. ஆனால் அது ஏப்ரல்லே வருது. ஸோ அப்போ வந்து முன்னாடியே வந்துட்டு போயிடுச்சுன்னா மே மாசத்துல இருந்து ரிலீஸ் பண்ணலாம். ஸோ அந்த கஷ்டம் கிடையாது. அப்போ ஜூன் வந்து அவங்க எதிர்பார்த்தது ஜூன் 19. ஏன்னா 22 வந்து விஜய் அவர்களுடைய பிறந்த நாள். அதனால ஜூன்ல பண்ணா நல்லா இருக்குங்கிற மாதிரி அவங்க ஏதோ பிளான் பண்ணாங்க போல இருக்கு. அப்புறம் ஏன் ஆகஸ்ட் போனா என்னங்கிற மாதிரி ஒரு பக்கம் இன்னும் அவங்க ஒரு குழப்பத்திலே தான் இருக்காங்க. அண்ட் ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்கும்போது விஜய் அவர்களுடைய படங்களோட ரெஃபரன்ஸோ இல்ல அவருடைய பெயரோ ஏதோ ஒரு மலையாள படங்கள்ல வைக்கப்படுது. ஈவன் மம்முட்டி அவர்களோட கண்ணூர் ஸ்குவாட் படத்துல கூட விஜய் அவர்களோட போஸ்டர்லாம் வைக்கப்படுது. ஈவன் அந்த மலையாளம் இண்டஸ்ட்ரியில இவருடைய பெயரை யூஸ் பண்ணி படங்கள் ப்ரமோஷன் பண்றதுல எப்படி சார் பாக்குறீங்க? அதுதாங்க இப்ப நீங்க பாத்தீங்க திருவனந்தபுரத்துல இவ்வளவு கூட்டம் கூட. அப்போ விஜயை படத்துல எங்கேயாவது காமிச்சா அந்த கூட்டம் எல்லாம் தியேட்டருக்கு வருங்கிற ஒரு கால்குலேஷன் தானே. இப்ப நம்ம ஊர்லயே என்ன பண்றாங்க, இப்ப இந்த விஷ்ணு விஷால் மாதிரி ஹீரோக்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா திடீர்னு அஜித்தை காமிப்பாங்க, திடீர்னு விஜயை காமிப்பாங்க. அப்ப என்ன காரணம்னா அந்த ரசிகர்கள் நம்ம படத்துக்கு வந்தா போதும் அப்படின்னு வேணும்னே ஒருத்தரை உள்ள இழுத்துக்கிறது தானே. அதுதான் இங்க நடந்திருக்கும். ஓகே சார். குட் பேட் அக்லி அப்படின்னு சொல்லிட்டு அஜித் அவர்களுடைய படத்துடைய போஸ்டர் வந்து வெளியாயிருந்தது. பெரிதும் எல்லாரும் பார்த்தது பொங்கல் வெளியீடுன்னு போட்டிருந்தாங்க. அந்த போஸ்டர் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? போஸ்டர்ல அஜித் இல்ல, டைட்டில் போஸ்டர். அது டைட்டில் வந்து அது எனக்கு பிடிக்கல. பட் அஜித் ரசிகர்கள் கொஞ்சம் பேருக்கு பிடிச்சிருக்கு, கொண்டாடிட்டு இருக்காங்க. அவர் என்ன பண்ணாலும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ற ரசிகர்கள் அவங்க. பட் பொதுவா பார்க்கும்போது இந்த டைட்டில் வந்து ஏற்கனவே சில ஹாலிவுட் படத்துல ஏதோ வந்திருக்கு போல இருக்கு, ஒரு மலையாள படம் கூட வந்திருக்கு அப்படின்னா இதே பேர்ல. ஸோ அதனால எதுக்கு ஒரு பேரை கூட சொந்தமா யோசிச்சு வைக்க முடியாதா அப்படின்லாம் தோணுச்சு. பட் ஆதிக் ரவிச்சந்திரன் கொஞ்சம் இப்போ சமீபத்தில் இந்த மார்க் ஆண்டனி பார்த்த பிறகு அவர்கிட்ட ஒரு சுவாரஸ்யமான ஒரு திரைக்கதை உருவாக்குகிற சக்தி எல்லாம் அவர்கிட்ட இருக்கு. அஜித்தை வச்சு ஒரு புது கலர்ல ஒரு படம் கொடுத்தாரு. இப்ப நம்ம விஸ்வாசம் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாம அஜித்தை வச்சு ஒரு புதுசா ஒரு படம் வருமோன்னு தோணுது எனக்கு. ஓகே சார். பலரும் அஜித் அவர்கள் கிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரு படமா இருக்கிறது வந்து அந்த டைம்ல பெருசா அந்த மெசேஜஸ் எல்லாம் இல்லாம ஒரு ராவான ஒரு படமா அவர் வந்து கொடுப்பாரு. அந்த நிறைய ரோல்ஸ் எடுத்து நடிப்பார். ஏன் அந்த மாதிரி ஒரு படம் பண்றது இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் எல்லாரும் முன் வச்சுட்டு இருந்தாங்க. மேபி அந்த மாதிரி ஒரு படமா இது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா? இல்ல, அதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஆதிக் ரவிச்சந்திரனே மார்க் ஆண்டனி பாத்தீங்கன்னா ஒரு 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 மாதிரி சிக்ஸாக்கா இருக்கும். ஒரு ஆரம்பத்துல வந்து ஒரு மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் மாதிரி இருக்கும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அது சூடு பிடிச்ச அப்படியே போகும். அந்த மாதிரி ஒரு ஸ்கிரீன் பிளே. பட் இந்த படத்துல வந்து ஒரு வழக்கமா அஜித்துக்கு ஒரு கொள்கை கருத்து அதெல்லாம் சொல்ற மாதிரி ஒரு படம் எடுத்துட மாட்டாருன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். அந்த படம் வந்து பொங்கல் வெளியீடுன்னு போட்டிருந்தாங்க. பெரிய சந்தேகமா இருக்கிறது, இந்த படம் பொங்கலுக்கு வெளியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குமா? காரணம் என்னன்னா இன்னும் விடாமுயற்சி படத்துடைய ஷூட்டிங் முழுசா முடியாத போது அதற்குள் எப்படி சார் பொங்கல் வெளியீடு வாய்ப்பு? இல்ல, விடாமுயற்சிக்கு வேணுங்கிற வரைக்கும் தேதியை கொடுத்துட்டாரு அஜித். அவர் தேதிகளை வேஸ்ட் பண்ணது நிறுவனமும் இயக்குனரும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க கேட்கும் போதெல்லாம் அவர் கொடுத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவரு வந்து நீங்க கரெக்டா நான் கொடுத்த தேதியை யூஸ் பண்ணல, நான் வேற படத்துக்கு போறேன்னு சொன்னா அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால இந்த படத்தை முடிச்சுட்டு விடாமுயற்சி பண்றாரா,
அல்லது இது ஒரு ஷெட்யூல் ஆரம்பிச்சு முடிச்சுட்டு அங்க போறாராங்கிறது தெரியல. ஒரு குழப்பமா தான் இருக்கு. சார் இப்போ இந்த இடத்துல வந்து நிறுவனம் நம்ம சொல்றது ஓகே சார். டைரக்டர் மேல என்ன சார் தவறு? டைரக்டர் ரொம்ப ஸ்லோவா அந்த படத்தை எடுத்துதான் நான் சொல்றாங்க. ஓகே. ஒரே காட்சியை 4 நாள் அவர் எடுத்தாரு கண்டினியூஸா அப்படின்லாம் தகவல் வருது. அவர் எப்பவுமே ஸ்லோ தான். ஓகே. ஒரு முறை ஸ்டேஜ்ல உதயநிதியை சொல்லலையா, எடுத்துட்டே இருப்பாரு இருப்பாருன்னு. அது மாதிரி அவரால் அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடு ஆகல. திரும்ப திரும்ப எடுத்துட்டே இருக்கிறது. ஓகே. அது ஒரு காரணமா? ஆமா, ஒரு பெரிய ஹீரோ கொண்டாந்து உட்கார வச்சுட்டு நீங்க எடுத்ததே எடுத்துட்டு இருந்தீங்கன்னா அவருக்கும் போர் அடிக்கும்ல. நினைச்ச மாதிரி அந்த படம் முடியாது இல்ல. ஆனா ரசிகர்கள் வந்து இந்த வி சென்டிமெண்ட் இல்லாம வேற ஒரு பேர் வந்தோடனே உடனே ரொம்ப சந்தோஷப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதையும் தாண்டி அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டது பொங்கல்னு போட்டது. பல நாட்களுக்கு அப்புறம் வந்து அஜித் அவர்களுடைய படம் வந்து இந்த ரிலீஸ் டேட்டோட வந்திருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ரசிகர்கள் சாதாரண ஒரு டைட்டில் போஸ்டரை வந்து இந்த அளவுக்கு கொண்டாடுறதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? ரசிகர்கள் எல்லாத்தையும் தாங்க கொண்டாடுவாங்க. அதை வந்து நம்ம கணக்கில் எடுக்கக்கூடாது. பட் டேட்டு போட்டு வர்றதுங்கிறது ஆரோக்கியமான விஷயம். ஓகே. ஏன்னா ஒரு காலத்துல ஒரு படம் துவங்கும் பொழுது கரெக்டா போட்டுருவாங்க. இந்த மாசம் வெளியீடு, தீபாவளி வெளியீடு, பொங்கல் வெளியீடு, அது மாதிரி தெளிவா போட்டுதான் ஷூட்டிங்கே ஆரம்பிப்பாங்க. அன்னைக்கு அவங்களால முடிஞ்சுது. இத்தனைக்கும் அந்த படத்தில் நடிக்கிற ஹீரோ இன்னும் 4 படத்தில் நடிச்சிட்டு இருப்பாரு. அப்படி இருந்து கரெக்டா தேதிகளை ஒதுக்கி கரெக்டா நடிச்சிட்டு இருந்தாங்க. பட் இன்னைக்கு தான் வந்து பல்வேறு சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னென்னவாவது பிரச்சனை வந்துடுது. ஒன்று கிளைமேட்டு சரியில்லைங்கிறாங்க, அல்லது இங்கே போகிற யூனிட்டு சரியாக ஒத்துழைப்பு கொடுக்கலங்கிறாங்க, அப்புறம் டைரக்டர் சொல்லுவாங்கிறாங்க, ப்ரொடியூசர்கிட்ட காசு இல்லைங்கிறாங்க. என்னத்தையாவது சொல்லி உழப்பி அந்த படம் நினைச்ச மாதிரி வந்துட மாட்டேங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில ஒருத்தர் டேட்டு போட்டு கான்ஃபிடென்ட்டா நான் இந்த டேட்ல வருவேன்னு சொல்றதே பெரிய விஷயம் தானே. கரெக்டா சார். அண்ட் கேள்விப்பட்ட ஒரு நியூஸ் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கா இருந்தது. என்னன்னா வேட்டையன் படமும் விடாமுயற்சி படமும் தீபாவளிக்கு ஒன்னா வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு. அது அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா சார்? ஒரே தயாரிப்பு நிறுவனம் அது ஒரே நாள்ல ரிலீஸ் பண்ண விடுவாங்க? இல்ல, வருவதற்கு பெருசா வாய்ப்பு இல்லை. ஓகே. அது ஆக்சுவலா அவங்க வேட்டையன் வந்து ஏற்கனவே பிளான் பண்ணதுதான். இந்த படம் வந்து தொடர்ந்து தள்ளி தள்ளி போறதுனால சரி நம்ம ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிப்போம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். அதை நோக்கி போவோம், அந்த நேரத்துல டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு கூட நினைச்சிருக்கலாம். பட் 2 படமும் ஒரே நேரத்துல வருவதற்கு வாய்ப்பு கிடையாது. ஓகே சார். ஒரு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் சார். அதாவது ரீசெண்ட் டைம்ஸ்ல இல்ல, முன்னாடி வந்து ஒரு நடிகர் ஒரு ஃபிளாப் கொடுத்தாரு அப்படின்னா அதற்கப்புறமும் அவருக்கான வாய்ப்புகள் வந்து வர ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு விதத்துல அவர் மீண்டும் அவரை கம்பேக் கொடுக்கறதுக்கான ட்ரை கொடுப்பாங்க. ஆனா இப்பெல்லாம் ஒரு நடிகர் வந்து ஃபிளாப் ஒரு படம் கொடுத்துட்டாரு அப்படின்னா அதற்கப்புறம் அவர் மேல வைக்கப்படுற எதிர்பார்ப்புங்கிறது ரொம்ப கம்மியாயிருது. அவருடைய அடுத்த படத்துக்கு போற கூட்டமும் கம்மியாயிருது. இதற்கான காரணம் என்ன சார்? மக்களோட மனநிலை மாற்றத்துக்கு காரணம் என்ன? இல்ல, இது வந்து 2ஆம் தர வரிசையில இருக்கிறவங்களுக்கு தான். இந்த முதல் தர வரிசையில இருக்கிற ஒரு 7-8 நடிகர்களுக்கு இந்த பிரச்சனையே கிடையாது. ஓகே. ஏன்னா அவங்க என்ன ஃபிளாப் கொடுத்தாலும் அவங்க சம்பளத்தை ஏற்றுவாங்க, தொடர்ந்து அவங்களுக்கு படம் கிடைக்கும். அவங்கள்ட்ட கால்ஷீட் வாங்குறதே பெரிய குதிரை கொம்பா இருக்கும். அவங்க வருஷம் முழுக்க பிஸியாகவே இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நடிகர்கள் முதல்ல ஒரு 7-8 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த 2வது தரத்துல வராங்க இல்லையா, ஸோ இவங்களுக்கு தான் நீங்க சொல்ற கஷ்டம் இல்லை. ஓகே. ஆனா சார் அது ஒரு டைம்ல இல்லாம இருந்ததில்ல சார், எல்லாருக்குமே வாய்ப்புகள் கிடைச்சிட்டு இருந்தது இல்ல. எதனால சார்? இல்ல அப்படிலாம் கிடையாது. மார்க்கெட் போனதுதான். ஓகே. நீங்க அதுக்கப்புறம் வந்து அவங்களா போராடி கஷ்டப்பட்டு யாராவது ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி திரும்ப வந்து ஒரு வெற்றியை கொடுத்த பிறகுதான் அவங்க ஓட்ட ஆரம்பிக்கும். அதனால வந்து எல்லா காலத்திலையும் படம் ஓடலன்னா ஓடலதான். அதுக்கப்புறம் அவரை சீண்டுவதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அது முன்ன இல்ல இப்ப இருக்கு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. எப்பவும் இருக்கு. சார் சிவகார்த்திகேயன் அவர்கள் வந்து அவருடைய ரசிகர்களை எல்லாம் ஒரு ஹால்ல சந்திச்சது வந்து எல்லாருமே என்னடா திடீர்னு ரசிகர் சந்திப்பெல்லாம் நடக்குது அப்படிலாம் போட்டிருந்தாங்க. இது எப்படி சார் பாக்குறீங்க? எதனால இந்த கூட்டம் நடத்தப்பட்டது? அதுல ஒரு உள்நோக்கம்லாம் கற்பிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது அரசியலுக்கு வராரா, விஜய் இடத்தை பிடிக்கிறாரா அப்படிலாம் பல பேர் கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஹீரோ தன் ரசிகர்களை சந்திக்கிறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம். ஒரு பிசினஸ் ரீதியான மீட் தானே அது. இப்ப ஒரு பெரிய மருந்து நிறுவனம் இருக்கு, பல ரெப்ரசன்டேட்டிவ் கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க ஒரு டிஸ்கஷன் பண்ற மாதிரிதான் இது. ஒரு நடிகர் அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ங்கெல்லாம் தியேட்டர்ல கொடி கட்டுறது, கட் அவுட் வைக்கிறது, பால் அபிஷேகம் பண்றது, வரும்போது விசில் அடிக்கிறது, இதெல்லாம் அவங்க அதிகபட்சம் தேவை. அதை நீங்க பண்ணி கொடுங்கிறதுக்காக மீட் பண்றாங்க. அவங்களுக்கு என்னன்னா இவர் கூட இன்னொரு போட்டோ எடுத்து வீட்டு வாசல்ல மாட்டி வச்சோம்னா போறோம் வரவெல்லாம் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போவேன். ஸோ இதுக்காக இந்த மாதிரி ஒரு அற்ப சந்தோஷங்களுக்காக நடக்கிறது தான் இது. இதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்கிட்டு இவங்க வந்து தமிழ்நாட்டின் தலையெழுத்தையே மாற்ற போறாங்க, கூட்டமா வர போறாங்க, கட்சி ஆரம்பிக்க போறாங்க அப்படிலாம் ஏன் நம்ம அதை யோசிக்கணும்? அதெல்லாம் ஒரு வியாபாரம், அவ்வளவுதான். ஆனா சார் அவர் அதை சந்திச்சது கூட பரவாயில்ல சார். அது என்ன ஆயிடுச்சுன்னா அதற்கு வந்த போட்டோஸ் எல்லாரும் பார்த்துட்டு அதை எடுத்து விஜய் அவர்களோட கம்பேர் பண்றது, அந்த போட்டோவையும் விஜய் அவர்கள் ஸ்டேஜ்ல போட்டோ பேசுறதையும் வச்சுட்டு இதற்கு அடுத்து அவருன்னு அப்படியே போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஈவன்
விஜய் அவர்களே இன்னும் அரசியல்ல முழு நேரமா இறங்கல, அதற்குள்ள சிவகார்த்திகேயன் அவர்களும் முதலமைச்சரா அறிவிச்சுட்டாங்க. இந்த விஷயத்துல எப்படி சார் பாக்குறீங்க? அதாங்க அவங்க ஐடி இவங்க செய்யற வேலை. ஒருத்தரை வந்து இன்னொருத்தரா உருவாக்குவதற்கான முயற்சி அவங்களே எடுப்பாங்க. இப்ப நமக்கு அப்படி ஒரு கருத்தே வராது, ஆனா அந்த கருத்தை உருவாக்குவாங்க. அப்ப என்னைக்கோ ஒரு நாள் அது நடக்கும். ஒரு கருத்தை உருவாக்குறது தானே. ஜெயதீபா கட்சி ஆரம்பிச்ச கதை தான். இப்ப அவங்க தொடர்ந்து எதையாவது ஒண்ணு பேசிட்டு எதையாவது பண்ணிட்டே இருந்தா குறைந்தபட்சம் எங்கேயாவது ஒரு இடத்துல எம்எல்ஏ சீட்ல ஜெயிச்சிடலாம். அதுதானே. நீங்க ஒண்ணுமே இல்லாம இருக்கிறதுக்கு நான் தான் அடுத்த ஜெயலலிதா அம்மான்னு அந்த அம்மா சொல்லிட்டு வந்ததுன்னு வைங்களேன், எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கவுன்சிலரா கூட ஜெயிச்சிடலாம். அந்த மாதிரி தான் நான் தான் அடுத்த விஜய், நான் தான் அடுத்த விஜய்னு அவரால் சொல்ல முடியாது. ஆனா அவருக்காக பல பேர் இங்க சொல்லலாம், அவங்களுக்கு நீங்க பணம் கொடுக்கலாம். ஸோ அவங்களால் சொல்லப்பட்டு ஒரு இடத்துக்கு கொண்டு வர்றது தான். ஆனா சார் முன்னாடி விஜய் அவர்களை வந்து ரஜினி அவர்களோட கம்பேர் பண்ணிருந்தாங்க. சடனா ஒரு டிராஸ்டிக் சேஞ்சா ஒரு 2016-17 அப்புறமா எம்ஜிஆர் அவர்களுக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாங்க. இந்த ஒரு ஷிஃப்ட்டுக்கான காரணம் என்ன சார்? ஆசைப்படுறது தானேங்க. இப்ப அவங்களால நேரடியா சொல்ல முடியாது நான் தான் அடுத்த ரஜினி, நான் தான் அடுத்த எம்ஜிஆர்லாம் சொல்ல முடியாது. ஆனா சொல்றதுக்கான ஒரு கூட்டத்தை உருவாக்க முடியும். ஓகே, அந்த கூட்டம் சொல்றது தானே. அந்த கூட்டம் சொல்ல சொல்ல எப்படி மந்திரத்துக்கு வந்து ஒரு வேல்யூ ஒன்று இருக்கும், ஒரு சக்தி ஒன்று வந்துரும்ல. ஒரு மந்திரம் சொல்ல 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 ஒரு சக்தி வருதுன்னு ஆன்மீக பிரிவர்கள்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி இது ஒரு மந்திரம் தான். இந்த கோஷம், இந்த நினைவு, இந்த எதிர்பார்ப்பு எல்லாமே ஒரு மந்திரம் தான். இது சொல்ல சொல்ல என்னைக்காவது ஒரு நாள் அது நடக்கும். அதை வந்து சொல்ல வைக்கிறாங்க, அவ்வளவுதான். இது வந்து தானா சொல்றாங்கிறதெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன். ஒண்ணும் இல்ல, பிஜேபி வந்து எவ்வளவு மோசமா இருந்துச்சு, தெருவுக்கு ஊருக்கு கூட ஒருத்தர் கூட இல்லை போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு அண்ணாமலை வந்த பிறகு நாங்க தான் அடுத்த முதல்வர், ஒரு அண்ணாமலை தான் அடுத்த முதல்வர்னு சொல்லி 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 பேசி 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 திரும்புற இடத்தெல்லாம் அவங்க ஐடி இவங்க எதையாவது போட்டு போட்டு இன்னைக்கு டபுள் டிஜிட்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க கருத்து கணிப்பை. ஆமா, நீங்க முன்ன சொன்னீங்கன்னா கூட நமக்கு சிரிச்சுட்டு போயிடுவோம். இன்னைக்கு சொல்லும் பொழுது இன்னைக்கு சிரிப்பு தான் வருது, அது வேற. ஆனாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது இல்ல. அது என்ன காரணம்னா நீங்க தொடர்ந்து கூவிட்டே இருக்கணும். அந்த கூவுறது வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பலனை கொடுக்கும். அதுதான் இவங்க பண்ணிட்டு நடந்துருமோன்னு ஆரம்பிச்சு நடந்துருச்சுப்பா, ஆமா வந்துட்டாருங்கிற அளவுக்கு கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இப்ப சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. என்னுடைய கடைசி கேள்வியை கேட்டு இந்த பேட்டியை முடிச்சுக்கிறேன் சார். அதாவது படங்கள்லாம் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்க்கும்போது பாண்டிச்சேரியில ஷூட் வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் அதிகமாயிட்டு வர மாதிரி இருந்தது. கோட் திரைப்படம் ஒரு டைம்ல பாண்டிச்சேரியில் நடந்தது. சிவகார்த்திகேயன் அவருடைய படமும் வந்து பாண்டிச்சேரியில ஷூட் நடக்குது. திடீர்னு எல்லாம் பாண்டிச்சேரி லொகேஷனுக்கு ஷிஃப்ட் ஆகிறதுக்கான காரணம் என்ன சார்? தமிழ்நாட்டில் அவர்களுக்கு தேவையான வசதிகளை அரசாங்கம் செய்து கொடுக்குறது. ஓகே, அதுதான் முக்கியமான காரணம். இப்போ இங்க வந்து நீங்க ஒரு பொதுவான இடத்துல ஒரு ஷூட்டிங் நடத்தணும்னா இங்க நீங்க கொடுக்குற கட்டணத்தை விட 10 மடங்கு குறைவா பாண்டிச்சேரியில் வாங்குறாங்க. ஓகே, அதனால பல பேர் அங்க போயிடுறாங்க. ஒரு பட்ஜெட்ல படம் எடுக்கணும்னு விரும்புகிற பல பேர் வந்து பாண்டிச்சேரி போயிடுவாங்க. இன்னொன்று வந்து அங்க ஹோட்டல் பெரிய பிரமாதமான ஹோட்டலாக இருக்கும். தங்குற செலவு இங்க உள்ள ஹோட்டலை விட அங்க கம்மியா இருக்கும். இங்கே ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு கொடுக்க வேண்டிய காசை ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல்ல வாங்குவாங்க. அங்க வந்து ஒரு 5 ஸ்டார் ரேஞ்சில் இருக்கிற ஹோட்டலா இருந்தா கூட ஒரு 3 ஸ்டார் காசு வாங்குவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் இருக்கு. பாண்டிச்சேரிங்கிறது வந்து ஒரு துணை மாநிலமா இருக்கிறதுனால அங்க வந்து சில சலுகைகள்லாம் இருக்கு. எல்லாத்தையும் தாண்டி கடல் மாதிரி அங்க ஓடிட்டே இருக்கும். அப்படி அள்ளி அள்ளி பருக வேண்டியதுதான். விதவிதமான ஜூஸ் எல்லாம் கிடைக்கும். அதுக்காக அங்க போறதும் உண்டு. ஸோ அதனால பாண்டிச்சேரி பல பேர் விரும்புவதற்கு இவ்வளவு காரணங்கள். ஓகே சார், இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி.